இந்த திருச்செங்காட்டங்குடியோட ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷமானது, ரொம்ப ஆச்சரியமானதும் கூட. என்ன ஆச்சரியம்னா, ஒரு 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 4000 வருஷத்தோட மரம் ஒன்று இங்கே இருக்குது, காட்டாத்தி மரம்னு. அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். இந்த இதில் சொல்லியிருக்கிறா போல, இந்த ஸ்தலம் ஊருக்குள்ளே போனாலே நம்மளை ஒரு அமைதி சூழ்ந்துடும். சாதாரண நாளில், விழாக்கள் இல்லாத ஒரு நாளில் அந்த தளத்துக்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வச்சாலே ஒரு ஒரு மாதிரியான அமைதி, ஒரு இறுக்கம், ஒரு வைப்ரேஷனும் நம்மளை சூழ்ந்துக்கும். ஏற்பட்ட ஸ்தலம் இது. ஏன்னா இது வந்து கணபதீஸ்வரம்னு வழக்கில் இருக்குது. விநாயக பெருமான் ஒரு கஜமகாசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால அவனோட குருதி பூரா ஓடி இந்த ஊரே சிவப்பு காடாக மாறிடுச்சு. அதனால் செங்காட்டங்குடி அப்படின்னு இந்த ஊரில் பேர் சாமிக்கு. அவனை கொலை பண்ணின பாவத்துக்காக அவர் பூஜை பண்ணது. சுவாமி பேர் கணபதி பூஜை பண்ணதுனால இந்த சுவாமிக்கு பேர் கணபதீஸ்வரர்னு பேர். அப்படி ஒரு ஸ்தலம் இந்த ஊரில். இந்த ஊரில் தான் சிறுதொண்ட நாயனார் என்ன பரஞ்சோதியார் வாழ்ந்தார். அவர் வந்து நரசிம்மவர்ம பல்லவன்கிட்ட பெரிய படைத்தளபதியாக இருந்தார். படைத்தளபதியாக இருந்து அவனுடைய பல போர்களுக்கு வாதாபி, இப்போ இருக்கிற நார்த் இந்தியா எல்லாம் போய் ரொம்ப பல போர்களை பண்ணி ரொம்ப ஜெயிச்சு பொருள்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்து சிவகாரியம் எல்லாம் பண்ணார். அப்படி அவர் பண்ணும்போது ஒரு நாள் அந்த நரசிம்மவர்ம பல்லவன் என்ன பண்ணா, அவருக்கு ஒரு உடம்புல காயங்கள்லாம் பார்த்து இருக்கும்போது விபூதி இருந்தது. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் வந்து சிவபூஜை பண்ணுறதுக்காக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லவும், போர்களில் ஜெயிச்சுட்டு வந்து பெரிய 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 செல்வங்களெல்லாம் அவருக்கு கொடுத்து கௌரவிச்சு யானை மேலே ஏற்றி அனுப்புகிறான். அப்படி அவர் காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது திருவெண்காட்டில் இறங்கி திருவெண்காட்டு நங்கைங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு, அந்த ஊரில் அந்த காலத்து வழக்கப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூடவே ஒரு சாதி பெண், அதாவது அந்த இப்போ மறு வீட்டுக்கு போகிற போது அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தரதுக்காக கூடவே வருவாங்க. அப்படி அந்த சந்தனத்தாதியாருங்கிற ஒரு வேலைக்காரமாவையும் அழைச்சிட்டு திருச்செங்காட்டங்குடியில் மருத்துவர் குலத்தில் பிறந்தவர் அவர் வந்து ஊரில் இருந்து பெரிய வீடெல்லாம் கட்டி வாழ்ந்து மிகவும் ஒரு சிவனடியாருக்கு உணவிட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேங்கிற கொள்கையில் இருக்கிறார். அப்படி இவரோட கொள்கையை, இவரோட சிவபக்தியை சுவாமி வெளிப்படுத்துறதுக்காக, இவரை சோதிக்கிறதுக்காக சுவாமி தன்னை ஒரு பைரவராக மாற்றி இந்த ஊருக்கு வந்தார். எப்படி வந்தாருன்னா, தன்னோட உருவத்தை எல்லாம் மறைச்சி ஜடாமுடியெல்லாம் இழுத்து கட்டி கண்ணுக்கு மைய போட்டு பைரவ கோலத்தில் ஒரு பெரிய சூலம் தாங்கி டமருகத்தை அடிச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு கபாலத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சிவோகம்னு சொல்லி நடந்து வரார். இந்த ஊரில் வந்து சிறுதொண்டன் வீடு எதுன்னு கேட்கும்போது, சிறுதொண்டர் வீடு எதுன்னு கேட்டு அவர் வீட்டுக்கு வரத்துக்கு இருக்கார். அப்போது அந்த ஒரு நாள் சிவனடியார் யாருமே கண்ணில் படலை. அப்போது சிவனடியாருக்கு சாப்பாடு போடாமல் அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு ஒரு குழந்தை, 5 வயசு படிக்கிற குழந்தை, அவன் பேர் சீராளன், பள்ளிக்கு போகிறான். இப்படி வாழ்ந்துட்டு போது அவங்க வீட்டை தேடி தான் அவர் வரார். அன்றைக்கி சிவனடியார் யாருமே இல்லைன்னு சொல்லி தேடி போகிறார். தேடி அவர் வெளியில் போகிற சமயம் பார்த்து